நிச்சயமாக இந்த விமான விபத்து தொடர்பாக பல்வேறு தலைவர்களும் இரங்கலை தெரிவித்து வரக்கூடிய அதே சூழலில் ஒரு பக்கம் மீட்பு பணிகளும் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ராஜேஷ், நீங்க சொன்னது போல கருப்பு பெட்டி அப்படிங்கிறது இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல எல்லாம் முக்கியமான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. ஏன்னா அந்த பிளாக் பாக்ஸை வச்சு தான் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி யார் கூட எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இது பண்ண முடியும். ஸோ ஒரு பக்கம் பாடிஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க, காயமடைஞ்சவர்களை மீட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கருப்பு பெட்டியை மீட்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா. இப்ப வரைக்கும் இந்த மீட்பு பணிகள் எவ்வளவு சதவீதம் நிறைவடைஞ்சிருக்கு? நிச்சயமாக நீங்கள் கருப்பு பெட்டியை குறித்து கேட்டீர்கள். அதிகாரிகள் தொடர்ச்சியாக அதாவது அங்க இருக்கக்கூடிய உடல்கள் உடைமைகளை தேடி எடுக்கக்கூடிய அந்த பணிகளை கவனித்துக் கொண்டிருந்தாலும் மற்றொரு புறம் அந்த கருப்பு பெட்டியை தேடக்கூடிய பணியும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல விமானத்திலிருந்து எப்போது அந்த கருப்பு பெட்டி துண்டிக்கப்படுகின்றதோ அப்போதே அதிலிருந்து பீப் சத்தம் கேட்க ஆரம்பித்துவிடும். எனவே அந்த சத்தத்தை வைத்து அதனை எளிதாக கண்டுபிடித்து விடலாம். காரணம், அது கடல் பகுதியில் விழுந்திருந்தால் கூட தேடுவது கடினம், குடியிருப்பு பகுதியில் தான் விழுந்திருக்கின்றது. எனவே சுற்று வட்டாரத்தில் 100-200 மீட்டருக்குள்ளாகத்தான் அது விழுந்திருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போது வரை அந்த பெட்டி கிடைத்ததற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அந்த கருப்பு பெட்டி கிடைப்பதன் மூலமாக அனைத்து விதமான தகவல்களும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிளைட் டேட்டா ரெக்கார்டர் என்று சொல்லக்கூடிய கருவியின் மூலமாக கருப்பு பெட்டியினுடைய அந்த விமானம் பறக்கக்கூடிய நேரம், வேகம், உயரம், திசை உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கும். எனவே அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் பின்புறத்திலே வாய்ஸ் ரெக்கார்டர் ஒன்றும் இருக்கும். எனவே அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாக தொடர்ந்து மற்றொரு கருப்பு பெட்டியும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே விமானத்தை இயக்கக்கூடிய விமானிகள் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல்கள் முன்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாக பதிவாகும். இதன் மூலமாக கடைசியாக நடைபெற்ற உரையாடல் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அந்த விமானம் இயங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக என்ன நடந்தது உள்ளிட்ட விவரங்களும் கூட நமக்கு தெரிய வந்துவிடும். எனவே அதில் இருக்கக்கூடிய விமானிகள் பதறி போய் பல்வேறு விஷயங்களை பேசி இருப்பார்கள், கமெண்ட்களை தெரிவித்திருப்பார்கள். எனவே அவர்கள் என்னென்ன பேசுகிறார்கள், என்ன சொல்லி பயணிகள் அலறுகிறார்கள், அது போன்ற விவரங்களை கண்டெடுத்து அதன் மூலமாக முழு விவரங்களை தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருப்பு பெட்டியை பொறுத்தவரையிலே டைட்டானியம் என்ற உலோகத்தினால் தயாரிக்கப்பட்டது என்பதனாலே அதீதமான தீப்பிழம்புகளால் கூட அந்த பெட்டியை எரிக்க முடியாது. மிகவும் உறுதியான உலோகத்தினாலே அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 2000 ஃபாரன்ஹீட் வெப்பத்தை கூட அது எளிதாக தாங்கக்கூடியது என்று குறிப்பிடுகிறார்கள். அதன் மீது 2 டன் எடை இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் தூக்கி போட்டால் கூட அந்த பெட்டி சேதாரமாகாது, உள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் பத்திரமாக இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான விஷயத்தின் மூலமாகத்தான் நாம் இந்த விபத்து குறித்த உண்மையான காரணங்களை துல்லியமாக கண்டறிய முடியும். இது போன்ற விஷயத்திற்காகத்தான் இந்த கருப்பு பெட்டி தயாரிக்கப்பட்டு இது விமானங்களிலே பொருத்தப்படுகின்றது. பொதுவாக உலக நாடுகளின் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுவது ஒரு சாதாரணமான விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே இது போன்று விபத்துக்கள் ஏற்படும் போது அந்த விபத்து ஏற்பட்டது எதனால், மனித தவறா, தொழில்நுட்ப கோளாறா, அல்லது தீவிரவாதிகள் யாரேனும் உள்புகுந்து விட்டார்களா, இது போன்ற விஷயங்களை கண்டறிந்து அது போன்ற முயற்சிகள் அடுத்த முறை நடைபெறா வண்ணம் இருப்பதற்கு முயற்சிகளும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த கருப்பு பெட்டி தேடக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விமான விபத்தில் இந்தியர்கள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பது குறித்தும் தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகளும் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக உயிரிழந்தவர்களுடைய விவரம், முகவரி, அவர்களுடைய மாநிலம் உள்ளிட்ட விவரங்கள் தற்போது ஒவ்வொன்றாக வெளிவர துவங்கி இருக்கின்றது. அதிலே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பதையும் நம்முடைய அதிகாரிகள் சரிபார்க்க தொடங்கி இருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து, குறிப்பாக குஜராத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதில் 242 பேர் சிக்கியிருக்கிறார்கள். 110 பேர் உயிரிழந்து விட்ட நிலையில் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் உயிருடன் மீட்ட சில பேர் மட்டும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது.